இப்ப எதுக்குங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க? வைத்தியத்தை ஆரம்பிக்கலாம்லங்க. கடவுளே, அத்தா மாதிரி அத்தா. அம்மா சத்தம் போடாதீங்கம்மா, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. முதல்ல வைத்தியத்தை பாருங்கம்மா, அதுக்கப்புறம் நாங்க போறோம். அத்தை. டாக்டர். மா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், லீகல் கார்டியன் சைன் இருந்தாதான் என்னால மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். வைத்தியத்தை ஆரம்பிங்கயா. என்னென்னமா பண்ண சொல்றீங்க? நீங்க முதல்ல அவர் கூட்டிட்டு வாங்க. ஒரு டாக்டர் பேசுற பேச்சா இது? என்ன சார் பேசுறீங்க? அவன் உயிர் போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? ஐயோ, ஏங்க நீங்க வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஒண்ணு இல்ல தானா, சும்மா பூச்சி காட்டுறாரு. இவனுக்கு ஒண்ணு ஆகாது சார். போனவர் அசோக் இங்க கூட்டு வரட்டும், நான் அதுக்கப்புறம் பாக்குறேன். நீங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே இருங்க. நான் உங்க சீஃப் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி என்ன ரூல்ஸ் அத ட்ரீட்மெண்ட் பார்க்காம படுக்க வச்சிருக்கிற ரூல்ஸ் நான் கேக்குறேன். நீங்க யார்கிட்ட போய் பேசினாலும் இததான் சொல்லுவாங்க. நீங்க எங்க இடத்துல இருந்து யோசனை பண்ணி பாருங்க, சும்மா கத்தாதீங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். Yes. Okay. Yeah. டாக்டர், Call you back. உயிரை காப்பாத்த தான் ஹாஸ்பிடலுக்கு வரோம். ஆனா பேப்பர்ல சைன் பண்ணாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்றது என்ன நியாயம்? உயிருக்கு போராடுறவங்க கிட்ட பேப்பரை கையில கொடுத்து ஃபில் பண்ண சொல்வீங்களா? என்ன சார் அநியாயம் இது? யார் நீங்க? என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டாக்டர், இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு சொல்ற பையன் ஒரு மைனர். அவனோட லீகல் கார்டியன் அசோக்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. அவரோட சைன் இல்லாம நான் எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அதைத்தான் நான் இவங்க கிட்ட சொன்னேன். டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு எதுக்கு சைன் வாங்கணும்? அப்புறம் எதுக்கு டாக்டர்ஸ் ஹாஸ்பிடல்ஸ்லாம் இருக்கு? அவனோட அப்பா இங்க இருக்காரு. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். ப்ளீஸ் டாக்டர், அவனுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஆனா பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நானும் ஒரு டாக்டர் தான் சார். எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஆனா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம ஏதாவது ஆயிடும், அப்புறம் எங்களை தான் வந்து சொல்லுவீங்கன்னு சொல்றது சுயநலமா இல்ல? டாக்டர், ஐம் சோ சாரி. ப்ளீஸ் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. அவன் சின்ன பையன், தெரியாம தப்பான டேப்லெட்டை சாப்பிட்டுட்டான். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. எங்களுக்கு புரியுது மேடம். நீங்களும் ஒரு டாக்டர்னு சொல்றீங்க, எங்க நிலைமை உங்களுக்கு புரியலையா? பையன் வேற மைனர்னு சொல்றீங்க. அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கார்டியன்ஸோட சிக்னேச்சர் தேவை. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இவங்க தான் எங்க பிள்ளையை கொண்டுட்டாங்கன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. டாக்டர், நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ளீஸ் இவர்கிட்ட சொல்லி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ். ஒரு டாக்டரா இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா யோசிச்சு பாருங்க. அவனோட லீகல் கார்டியன் வந்து சைன் பண்ணுவாரு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றது சேஃப் இல்ல. ப்ளீஸ் இவரை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ்.